செய்தி. அதிமுக பாஜக இடையே நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருப்பதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை பார்க்கலாம். சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் சுமூகமாக நடைபெற்றதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு? விவரம் என்ன? அதாவது நயினார் நாகேந்திரன் சொல்லும் பொழுது அவர் நாமக்கல்லில் இன்று அவருடைய யாத்திரை மீட்டிங் இருக்கு. அந்த யாத்திரை மீட்டிங்ல கலந்து கொள்வதற்காக அவர் சென்ற பொழுது இந்த ஆலோசனை எப்படி நடைபெற்றது என்று கேட்டார்கள். சுமூகமாக நடைபெற்றது என்பதை அவர் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த கூட்டத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் புறப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் தான் அங்கே மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார். அவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்போது சென்றிருக்கிறார். இன்றைய கூட்டம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கு மேல் தற்போது நடைபெற்று ஏறக்குறைய முடியும் தருவாயில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தற்போது தங்கமணி அவர்களும் அதுக்கு முன்பாக நயினார் நாகேந்திரன் அவர்களும் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இருவரும் சற்று நேரத்துக்கு முன்பாக புறப்பட்டுவதை காட்சிகளாக பார்க்க முடிந்தது. ஒட்டுமொத்தமாக இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டமானது சுமூகமாக நடைபெற்றிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு சென்றிருப்பதாக தகவல் இருக்கிறது. சுபாஷ், இப்போ இந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிற தகவல் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? நயினார் நாகேந்திரன் கிட்ட கோரிக்கைகள் என்னென்ன முன்வைக்கப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. என்ன விவரம் அதற்கு சொல்லப்பட்டது? இல்ல, இன்னும் முழுசா அந்த கூட்டம் நிறைவடையவில்லை. இப்பொழுதுக்கு அவர் மட்டும் புறப்பட்டு சென்றிருக்கிறார். இன்னும் முழுவதுமாக இந்த கூட்டம் நிறைவடையவில்லை. அதுக்கு இன்னும் ஒரு 20-25 நிமிடங்கள் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முழுவதுமாக அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பாஜக தரப்பிலிருந்தோ இல்ல அதிமுக தரப்பிலிருந்தோ ஒரு விளக்கம் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னராக தான் இந்த கூட்டத்தின் ஒட்டுமொத்த முடிவு எப்படி அமைய இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இன்று நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா என்றால் பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் தேர்தல் சம்பந்தமாக, கூட்டணி சம்பந்தமாக, அடுத்த கட்டமாக இந்த கூட்டணியை வலுப்படுத்துவது சம்பந்தமாகத்தான் இன்றைய ஆலோசனை கூட்டம் முழுவதுமாக நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் நயினார் நாகேந்திரன் இன்றைய ஆலோசனை கூட்டமானது சுமூகமாக நடந்திருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த கூட்டணித்துறையுடைய வெளிப்பாடு சுமூகமாக இருந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது எந்த வகையில் சுமூகமாக அமைந்திருக்கிறது என்பதை அதிமுக தரப்பிலிருந்தோ பாஜக தரப்பிலிருந்தோ நமக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது என்ன விவரங்கள் பேசப்பட்டது என்பது நமக்கு தெரிய வரும். நிச்சயமா சுபாஷ், கூட்டம் முடிந்த பிறகாக கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.